அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கருப்பு கலர் ஆட்டோ விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விவரங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் அம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆட்டோ எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இருபாலை பகுதியில் தான் நிற்கிது. இதை வாங்குறாக்கள் நீங்க நேரடியாக நான் இந்த ஸ்கிரீன்ல ஒரு இலக்கம் ஒன்று போடுறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலமாக நேரடியாக பார்த்து விலை பேசி தீர்மானித்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குற ஆட்டோட வெளி வளங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கிளீனா தான் இருக்கு. அதாவது நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த ஆட்டோ நீங்க வாங்குற சந்தர்ப்பத்தில் நீங்க உடனடியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் ஆட்டோண்ட வெளிவளத்தை பார்த்திருப்பீங்க. இனி நாங்கள் பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோண்ட உள்வளத்தை பார்க்க போறோம். அதுக்கு முதல் ஆட்டோண்ட கூட்சீலையை பார்ப்போம். அதாவது ஆட்டோ பொறுத்தவரையில நீங்கள் கூட்சீலையில எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. என்னன்னு சொன்னா அப்படி கிளீனா தான் இருக்குது. எந்த ஒரு ஓட்டையோ சரி ஒன்றும் அங்க அதுல காணப்பட இல்லை. நல்ல ஃபிட்டா தான் அடிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். இப்ப நீங்க பார்க்க போறது ஆட்டோண்ட மேல் பக்கம் பாருங்க. அந்த மேல் பக்கமே நல்ல கூட்சீல நல்ல ஃபிட்டா தான் இழுத்து அடிக்கப்பட்டிருக்குது. அதோட இனி நாங்கள் பார்க்க போற விடயம் ஆட்டோண்ட உள்பக்கம். ஆட்டோண்ட உள்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா டிரைவர் சீட்டை பாருங்க. அது கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அதாவது நீங்கள் அதுல இருந்து ஓடைக்குள்ள உங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் பெறாத மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க ஆட்டோண்ட முன் வலத்துல டிரைவர் சீட் பகுதியை நீங்கள் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து நாங்கள் ஹேண்டில், பிரேக், மீட்டர் பாக்ஸ் அதுகள் சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குறது செட், அதாவது ரேடியோ செட் இருக்குது. இதுக்கு நீங்கள் தனித்துவமா நீங்க பொருத்த வேண்டிய தேவையில்லை. இந்த ஆட்டோவை வாங்குற சந்தர்ப்பத்தில் இந்த ரேடியோ செட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக், பெடல் பகுதிகளை பாத்துங்க. இதுல உங்களுக்கு கிளீனா தெரியுது. அதாவது இந்த ஆட்டோவை பொறுத்தவரையில அனைத்து விடயங்களும் கிளீனா இருக்குது. அடுத்தது நாங்கள் மீட்டர் பாக்ஸை பாருங்க. மீட்டர் பாக்ஸும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. இந்த விடயங்களை தொடர்ந்து இனி நாங்கள் பார்க்க போற விடயம் ஆட்டோண்ட உள்பகுதியில பின்பக்கத்தை பார்ப்போம். பின்பக்க சீட் எப்படி இருக்கு, பின்பக்கம் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அதாவது பின்பக்கம் சீட்டும் நல்ல வளமா தான் இருக்கு. அதே நேரம் பாக்ஸும் இருக்குது. அதாவது நீங்க பாட்டு கேட்கறதுக்குரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு பாட்டு ஒன்று கேட்டு பார்ப்போம். என்ன நிலைமையில அந்த பாக்ஸ் இருக்குன்றதை நீங்கள் இனி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க இப்ப பாக்ஸோட ஒர்க்கிங் கண்டிஷனை பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்க கூட்சீலையை பொறுத்தவரையில கூட்சீலையும் நீட்டா தான் அடிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து இனி நாங்க பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோண்ட கீழ்ப்பகுதி அடிப்பகுதியில பார்ப்போம். அடிப்பகுதியில என்னென்ன மாதிரி இருக்கு. அதாவது நீங்க அந்த காப்பெட்டை தூக்கி போட்டு பார்ப்போம் எப்படி அடிப்பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா இந்த ஆட்டோவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்பகுதி நீட்டா தான் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதை பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்பகுதி எப்படி பராமரிக்கப்படுதுன்னு சொல்லி. இப்ப நீங்க ஆட்டோண்ட பின்பக்க தட்டு வளத்தை பார்த்திருப்பீங்க. இனி நாங்கள் பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா சீட்டுண்ட அடிப்பகுதி. சீட்டுண்ட அடிப்பகுதியும் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. தொடர்ந்து நாங்கள் ஆட்டோண்ட முன்பக்கம், அதாவது வக்குன்னு சொல்லுவோம், அந்த வக்கு வளத்தை பார்ப்போம். வக்கு வளம் நீட்டா தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. அதாவது இரண்டு பக்க தட்டுகளும் சரியான முறையில தான் காணப்படுது. இதை நீங்க நேரடியா அந்த வீடியோல பாக்குற மாதிரி நேரடியா நீங்கள் பார்த்து பரிசோதித்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா பேட்டரி, ஆட்டோக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன விடயங்கள் இருக்கு. அதே நேரம் ஆட்டோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறோம். அதாவது இன்ஜின் வளம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நாங்கள் பேட்டரியை பார்த்துட்டு பேட்டரியை தொடர்ந்து நாங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த ஆட்டோ ஒர்க் பண்ணுது. அதாவது நீங்கள் நேரடியாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோல நாங்கள் எப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஆட்டோ என்ன மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து வாருங்கள் இப்ப நாங்க ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி.
இப்போ நீங்கள் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி அதை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்ஜின் வளம், அதாவது இன்ஜின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்டோவுக்கு உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,50,000 விலை பேசி தீர்மானிக்கலாம். கிட்டத்தட்ட இதை நீங்கள் லீஸ் போடுறதா இருந்தால் 7.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து அதற்குரிய ஒழுங்குபடுத்தல்களும் வந்து எம்மால் தயார் செய்து தரப்படும். நீங்கள் லீஸ் போடுற சந்தர்ப்பத்தில் எம்மால் வந்து அதுக்குரிய ஆயத்தங்கள் செய்து தரப்படும். அதற்காக எமது தொடர் விளக்கங்கள் வந்து இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து அதற்கான ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து இதுபோன்று மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.